நீதித்துறையை நம்பித்தான் நாடு உள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். முன்னாள் நீதிபதி கைலாசத்தின் 100வது பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவு தபால் தலை வெளியீட்டு விழா சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல், மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், நடிகர் ரஜினிகாந்த், பாடலாசிரியர் வைரமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாமானிய மனிதர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக முன்னாள் நீதிபதி கைலாசம் பாடுபட்டார் என்று நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் புகழாரம் சூட்டினர். மக்களும் அரசியல்வாதிகளும் கெட்டுப்போனால் நாட்டை மீட்கலாம் என்றும், நீதித்துறை கெட்டுப்போனால் நாடு நன்றாக இருக்காது எனவும் ரஜினிகாந்த் கூறினார். நீதித்துறையின் தரம் குறைந்துவிடவில்லை என்றும், எனவே நீதித்துறையின் மீது இருக்கும் நம்பிக்கையை மக்கள் இழந்துவிடக்கூடாது என்றும் தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் கேட்டுக்கொண்டார். நீதிபதிகள் சமுதாயத்தில் இருந்து வந்தவர்கள்தான் என்று கூறிய கவுல், அவர்கள் வானத்தில் இருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல என்றும் குறிப்பிட்டார். Which is that the honest man doesn't want to take decisions. He doesn't want to take decisions because he doesn't want to get into a problem. Inconvenient decisions are not to be taken. Let's not reduce the judiciary to that. Have faith and let the judiciary take its own decisions. Let independent, fearless people be appointed as judges, irrespective of caste, community and other angles. And I think the system will evolve for the better. நீதிபதி திரு கைலாசம் அவர்களை நான் நினைத்து பார்க்கும் பொழுது அவருடைய எளிமையை, நேர்மையை, பொறுமையை, அடக்கத்தை, சிக்கனத்தை, பரிவை, அன்பை, தன்னுடைய பதவியையோ சொத்து சுகங்களையோ வழிகாட்டிக் கொள்ளாத அடக்கத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். நீதிமன்றங்களை நம்பிதான் இந்த நாட்டை இப்போ இருக்கு. If money is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகள் கெட்டு போனா கூட நாடு உருப்படும், ஜனங்க கெட்டு போனா கூட நாடு உருப்படும். நீதிமன்றங்கள் கெட்டு போன நாடு உருப்படாது. சட்டம் கொஞ்சம் தர்மத்தையும் தொட்டுக்கொண்டால் அது கருணையான நிறுவனம். அந்த தர்மத்தையும் தொட்டுக்கொண்டு தீர்ப்பெழுத வேண்டும் என்று நம்முடைய பெருமக்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற மிச்சமுள்ள ஒரே ஒரு துறை நீதித்துறை தான். நீதித்துறையை நம்பித்தான் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.